சூலூர் அருகே உள்ள சாமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவர் அன்னூர் அருகே சொக்கம்பாளையத்தில் உள்ள அரசு விடுதியில் தங்கி 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 13ஆம் தேதி மதியம் விடுதியில் இருந்து வெளியே வந்த மாணவர் சொக்கம்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரிடம் லிப்ட் கேட்டுள்ளார். அந்த மாணவனை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிய இளைஞர் மாணவர் சொன்ன இடத்தில் இறக்கிவிடாமல் காடாம்பாடி VIP நகரில் உள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். இதனால் பயந்து போன மாணவர் அந்த இளைஞரிடம் கேள்வி எழுப்பும் போது திடீரென அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து மாணவனிடம் பாலியல் செண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். இதற்கு அந்த மாணவன் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர் தான் வைத்திருந்த மரக்கட்டையால் அவரது தலையில் சரமாரியாக தாக்கியுள்ளார். அதன் பிறகு காயமடைந்த மாணவனை அங்குள்ள சாலையில் போட்டுவிட்டு அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இதனிடையே அந்த வழியாக சென்றவர்கள் இரத்த காயங்களுடன் மயங்கி கிடந்த மாணவனை மீட்டு சூலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அதேபோல் மாணவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த சூலூர் போலீசார் மாணவர் தாக்கப்பட்டது குறித்து வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். Download ShareChat.